அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 49வது அத்தியாயம் 11வது வசனத்தில் ஆண்டவன் சொல்கிறான், உங்கள் மனசை பாதுகாப்பாக நல்ல பரிசுத்தமானதாக வைக்கணும் அப்படின்னா அந்த மனசு வந்து அந்த மனசு வந்து எப்படி இருக்கணும்னா மற்றவங்களுடைய குறையை பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து அதை வச்சு மற்றவங்கள்ட்ட பழகுங்க. அப்படின்னா தான் நம்ம எல்லாத்துட்டையும் சரியாக பழக முடியும். அப்படி இல்லாட்டினா ஏதோ ஒரு குறைக்காண்டி அவங்களே நம்ம ஒதுக்கிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு நிறம் இருக்கும், ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து அதை வச்சு பழகணும். ஒவ்வொருத்தருடைய குறையை நம்ம மறைச்சோம்னா ஆண்டவன் மறுமையில் நம்மளுடைய குறையை மறைப்பான் மறுமையில். அதனால் மற்றவங்க குறைய பார்க்காதீங்க, நிறைய பாருங்கள். அவங்கள்ட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குங்கிறத தேர்ந்தெடுத்து அப்படி அதை வச்சு அவங்கள்ட்ட சந்தோஷமாக பழகுங்க, அன்பாக நடந்துக்கோங்க அப்படின்னு. மற்றவங்கள குறைய பார்க்காதீங்க அப்படின்னு ஆண்டவன் வந்து நம்ம மனசை ஒரு நல்ல மனசாக வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டு தான். அதனால் என்றைக்குமே மற்றவங்க குறைய பார்க்காதீங்க. அவங்கள்ட்ட ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து அதை வச்சு அவங்கள்ட்ட நல்ல முறையில் பழகுங்க அப்படின்னு ஆண்டவன் நம்ம மனசில் ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை உண்டாக்குறதுக்காக இதை நமக்கு வழிகாட்டு தான். என்னுடைய சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு இந்த 11வது வசனத்தை முதல்லேருந்து படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும்.